வணக்கம். இன்றைய நாள் 21/11/2025 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகானி சாந்தன். பானிஷா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் உரிமைக்கான விடுதலை போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை காணிக்கையாக்கிய மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கொலை மிரட்டல். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பிரிவில் பாதாள உலக குழுவினர் ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவிப்பு. ஆரம்பமானது அரசாங்கத்துக்கு எதிரான பொது பேரணி. G20 மாநாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த உச்சி மாநாடு என இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் பாரிய நிலநடுக்கம், 6 பேர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தமிழ் மக்களின் உரிமைக்கான விடுதலை போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை காணிக்கையாக்கிய மாவீரர் வாரம் இன்று நாட்டின் பல பகுதிகளில் அனுஷ்டிக்கப்பட்டது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் கொழும்பிலும் இன்று மாவீரர் வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மாவீரர் வாரத்தின் முதல் நாளில் தலைநகர் கொழும்பில் மாவீரர்களுக்கு உணர்வெழுச்சியுடன் தனது அஞ்சலியை செலுத்தினர். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கென தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கொழும்பில் தங்கியுள்ள நிலையில் தலைநகர் கொழும்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினரால் இவ்வாறு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாளான இன்றைய தினம் வேலனை சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்தில் நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது. சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்திலும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்தில் தீவக நினைவேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நினைவு தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மேலும் மாவீரர் நினைவு நாளின் வாரத்தின் முதலாவது நாளான நிகழ்வு வவுனியாவிலும் இடம்பெற்றது. போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள அவர்களுடைய அலுவலகத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு கடற்கரையில் மாவீரர்களின் நினைவு கூர்ந்து ஈகச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்று நாடாளுமன்ற உணவகத்தில் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் தன்னை மிரட்டியதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதை அடுத்து இந்த சம்பவம் நடந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து முறையான விசாரணை நடத்துமாறு, மிரட்டல் நடந்ததாக கூறப்படும் இடத்திலிருந்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்யுமாறு சபாநாயகரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பிரிவில் பாதாள உலக குழுவினர் கடமை புரிந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது எந்தவொரு குற்றவாளிக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத அரசாங்கமே அரசு இயந்திரத்தை இயக்குவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருட்களிலிருந்து இலங்கை சமூகத்தை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட முழு நாடுமே ஒன்றாக என்ற கருப்பொருள் தேசிய செயற்பாடு இன்று தங்காலை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. நாட்டின் இளைஞர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போதைப் பொருட்கள் அச்சுறுத்தல் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தை ஒழிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 9 மாகாணங்களில் இந்த திட்டம் செயல்பட்டு வருகின்றது. அத்துடன் இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டம் கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி கொழும்பு சுகதாச விளையாட்டு அரங்கில் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டு எதிர்க்கட்சியின் கூட்டிணைந்த பேரணி தற்போது ஆரம்பமாகியுள்ளது. நுகர்கொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் குறித்த பேரணி தற்போது ஆரம்பமாகியுள்ளது. இந்த பேரணியில் அரசியல் கட்சிகள் மற்றும் வெகுஜன அமைப்புகள் உட்பட்ட பல சிவில் அமைப்புகள் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவித்துரு கெல உரிமைய பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி, மக்கள் சேவை கட்சி, ஐக்கிய முன்னணி உட்பட 17க்கும் மேற்பட்ட வெகுஜன அமைப்புகள் இந்த பொது பேரணியில் பங்கேற்க உள்ளன.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவம்ச பிவித்துருக்கெல உரிமைய தலைவர் உதய கம்பன்பில ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தலதா அத்துக்கோரல பிரதி பொதுச் செயலாளர் ஹிரன் பெர்னாண்டோ ஸ்ரீலங்கா சுதந்திர முன்னணியின் செயலாளர் துமிந்த திசநாயக்க பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா மக்கள் கட்சியின் தலைவர் அசங்க நவரத்ன மஹிந்த அமரவீர நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க பிரேமநாத் சி தொலவத்த தயஸ்ரீ ஜெயசேகர உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்பு இந்திய செய்திகள். தென்னாப்பிரிக்காவின் G20 உச்சி மாநாடு நடைபெற்ற நிலையில் அது மிகவும் சிறப்பு வாய்ந்த உச்சி மாநாடு என மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்க இன்று காலை பிரதமர் மோடி டில்லியில் இருந்து புறப்பட்டு சென்றார். தென் ஆப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க்கில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை G20 நாட்டு தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடைபெறுகின்றது. இந்நிலையில் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தென் ஆப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வேன் எனவும் ஆப்பிரிக்காவில் நடைபெறுவதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த உச்சி மாநாடு எனவும் பல்வேறு உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படும் எனவும் உச்சி மாநாட்டின் போது பல்வேறு உலக தலைவர்களை சந்திப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பு உலகச் செய்திகள். பங்களாதேஷில் இன்று இலங்கை நேரப்படி 10:08 மணியளவில் வலுவான நிலநடுக்கம் பதிவாகியுள்ள நிலையில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5.5 ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கமானது தலைநகர் டாக்காவில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொராஷாத் பகுதியில் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலும் இடிபாடுகள் விழுந்ததாலும் கட்டிடங்களின் சுவர்கள் சரிந்ததாலும் இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் பானிஷ்ய தமிழின் பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷ்ய தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisyatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சி நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.